குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு விஐபி ட்ரைனிங் பிரவீன் சார் கொடுத்தது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் சார். நிறைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும். நாம சார் கத்து கொடுத்ததுல இதுல இன்னைக்கு கொடுத்த ட்ரைனிங் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி ஒரே மணி நேரத்தை இந்த ஒரு மணி நேரத்தை வீடியோவை ஒரு கஸ்டமர்கிட்ட போட்டு நாம உட்கார வச்சு இதை மட்டும் காட்டினாவே போதும். ஒரு மணி நேரம் அவங்க வீட்டில் உட்காரணும். இதை போட்டு தெளிவா சொல்லணும். நம்மள சொல்ல தெரியல, வீடியோ போட்டு நீங்க இதை உட்காருங்க, இதை மட்டும் காமிச்சாவே போதும். கண்டிப்பா ஜெயிக்கலாங்கிறத நிறைய புரிஞ்சுக்கிட்டேங்க. ஆனா நான் அதை செய்யல. அதை இப்ப நான் ஒத்துக்கிறேன். நிறைய நாம போய் பேசுறோம், ஆனா பேசுறத அதை மக்கள் புரிய மாட்டேங்கிறாங்க. அதனால இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் சார். இதுதான் எனக்கு இன்னைக்கு பிடிச்ச பாயிண்ட். கண்டிப்பா சக்சஸ் பண்றேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். பிரபு பேசுறேன் சார். குட் மார்னிங். இன்னைக்கு செக்ஷன்ல நம்ம எல்லாமே போயிட்டு ஒரு பிசினஸ் இருக்கு, இந்த பிசினஸ்ல எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம், ப்ராடக்ட் எல்லாம் காமிக்கிறோம், டெமோ எல்லாம் காமிக்கிறோம். அதெல்லாம் தாண்டி பணம் இதுல நமக்கு எவ்வளவு கிடைக்கும், நம்ம எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணா அந்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நமக்கு பணம் எவ்வளவு வரும் அப்படிங்கிறத நம்ம எழுதி காமிச்சு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு, அப்ப நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி மூவ் பண்ண போறோம், லெவல் எப்படி அச்சீவ் பண்றோம், இப்ப நம்ம அந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போனோம்னா எவ்வளவு நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்றத மக்கள்கிட்ட எழுதி காமிச்சோம்னா அவங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா நம்ம வாயிலே சொல்றோம், இல்லை வீடியோ போட்டு காமிக்கிறோம், அதெல்லாம் பண்றோம். சார் சொன்ன மாதிரி மந்த்லி நம்ம எவ்வளவு சேலரி வாங்குறோம், அவங்க கிட்ட கேட்டு அடுத்தது இதுல எவ்வளவு நமக்கு சேலரி வரும். இப்ப 5 வருஷம் ஒர்க் பண்றீங்கன்னா அதுல எவ்வளவு கம்பெனில இருந்துட்டு இருக்கு, இதுல அதே மாதிரி 5 வருஷம் ஒர்க் பண்ணா அடுத்தது எவ்வளவு சேலரி இன்க்ரீஸ் போகும் அப்படின்றத எழுதி காமிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சோம்னா ஏன்னா ஈஸியா புரியும் சார். அந்த மாதிரி பணம் கிடைக்கும் அப்படின்றத பண்ணல, ஆனா ப்ராடக்ட் சொல்லியிருக்கோம், டெமோ காமிச்சிருக்கோம், வீடியோ எல்லாம் காமிச்சிருக்கோம். இதை அடுத்தது நான் பண்றேன் சார். வெரி குட் சார். ஓகே, தேங்க்யூ. எழுதி காட்டணும் அப்படின்னா முதல்ல புரிஞ்சுக்கணும். எழுதி காட்டுற அளவுக்கு நம்ம பயிற்சி கத்துக்கணும் சார். ஆமா சார், நம்ம கற்றுக்கிட்டு தான் நம்ம அடுத்தது பண்ணணும். கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் வெற்றியின் ரகசியம். நிறைய பேர் கத்துக்கிட்டே இருக்காங்க, எல்லா ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்றாங்க, ஆனா வெளியே பேசுறதே இல்லை. என்ன பிரயோஜனம்? அவங்க எல்லாம் டோட்டல் வேஸ்ட். தப்பா எடுத்துக்காதீங்க. கரெக்டா இல்லையா? நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம போய் 4 பேருக்கு பேசலன்னா எப்படி நம்மகிட்ட இருக்க விஷயம் தெரியுது, அவங்களுக்கு தெரியும். நான் கத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா கத்துக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? கத்துக்கிட்ட விஷயத்த நீங்க ஆக்சுவலா கொண்டு போகும்போது ஃபீல்ட்லயே நீங்க கத்துக்க முடியும். நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன பேசுறோன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம பேசுற விஷயம் சரிதானா அப்படின்றது நமக்கே தெரியும். ரிசல்ட் வரும். ரிசல்ட் வரல அப்படின்னா நம்மளை மாத்தணும். அப்ப அதுக்கு ரெகுலரா நமக்கு பயிற்சி வேணும். தொடர்ந்து பயிற்சி வேணும். டீம் மீட்டிங் வேணும். டீமுக்குள்ள ஒரு கோஆபரேஷன் வேணும். டீமுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். டீமுக்குள்ள விட்டு கொடுத்து போகணும். இதெல்லாம் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ண மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நான் கூப்பிட்டேன் அவங்க வரலங்க, நான் இன்னும் கத்துக்கணுங்க, இப்படியே எத்தனை வருஷம் பேச போறோம்? எத்தனை மாசம் பேச போறோம்? இப்படியே பேசிட்டே இருந்தா ஜெயிச்சிருவோமா? அப்ப நம்ம மாத்தணும். டெய்லி ட்ரைனிங் மீட்டிங் கத்து கொடுக்குற விஷயத்த நம்ம ஆக்ஷன்ல கொண்டு போகணும். செயலாக மாத்தினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ரகசியம் இதுதான். நாம கத்துக்கிட்ட விஷயத்த தொடர்ந்து செயலாக மாற்றணும். நம்ம ஆக்ஷன்ல கொண்டு போனதான். பிரவீன் சார் அழகா சொன்னாரா இல்லையா? லேர்னிங் அண்ட் ஏர்னிங் இல்ல, லேர்னிங், ஒர்க்கிங் அண்ட் ஏர்னிங். லேர்ன் மோர், ஒர்க் மோர் அண்ட் ஏர்ன் மோர். லேர்ன் மோர் கத்துக்கிட்டே இருக்கிறோம், அடுத்தது ஒர்க் மோர், அப்பதான் ஏர்ன் மோர். இல்லைன்னா இந்த பின்னால ஒர்க் மோர் இல்லை அப்படின்னா ஏர்ன் மோர் இல்லை. லேர்ன் மோர் வச்சு மட்டும் என்ன பண்றது? கத்துக்கிட்டு என்ன பண்றது? கத்துக்கிட்டா எல்லாமே முடிஞ்சிருமா? கத்துக்கிட்ட அக்கௌண்ட்ல பணம் வருமா? கத்துக்கிட்டா பிவி ஏறுமா? நம்ம கத்துக்கிட்டு அது மற்றவங்களுக்கு சொல்லும் போது பிவி ஏறும் சார். இப்ப பிரபு சார் நான் உண்மையிலே பாராட்டுவேன். 1 to 1
குறைஞ்சது ஒரு 3 பேரை டெய்லி மீட் பண்றாரு. இப்ப திருப்பூர்ல இருந்து புதுசா அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க சார், கண்மணின்னு சொல்லிட்டு. கண்மணி மேடம், குட் மார்னிங். திருப்பூர் தானே? ஆமாங்க சார், திருப்பூருங்க சார். குட் மார்னிங் மேடம். வெல்கம் டு த வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டீஜ். வெல்கம் டு டீம் விக்டரி. நீங்க சிறப்பா வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எப்படி இருந்தது இன்னைக்கு மார்னிங் செஷன்ல நீங்க கேட்ட விஷயங்கள்? ஓகே சார். ஒரு பரவாயில்ல. உங்களுக்கு முன்னாடி ஒரு நம்பர் போட்டிருக்கீங்களே, 007. ஆமாங்க. அது என்னன்னு தெரியுமா? தெரியுங்க. சொல்லுங்க. என்னுடைய நம்பருங்களா? இல்ல, உங்க பேருக்கு முன்னாடி ஒரு 007 போட்டிருக்கீங்களே, எதுக்காக போட்டிருக்கீங்க? அந்த மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்றதுக்காக. இல்ல, அதுக்கு நீங்க 007. அதான் 007 தான். அது அந்த நம்பர் போடாமே நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அந்த நம்பர் எதுக்காக போட்டிருக்கீங்க? நீங்க பேசுற வீடியோலாம் நாங்க கேட்டு அதை வந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டு நாங்க வந்து இதுன்றதுக்காக. கண்மணி மேடம், சொல்லுங்க. இந்த 007 எதுக்காக? மற்றவங்க எல்லாம் போடலையே, நீங்க ஒரு 4 பேர் தானே போட்டிருக்கீங்க. ஆமாங்க. அதுதான் எதுக்காக போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். உங்க அப்ளைன் போட சொன்னாங்க. ஆமா. கரெக்டா? ஆமாங்க. அப்ளைன் எதுக்காக போட சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? இல்ல. என்னங்க? ஹலோ. சொல்லுங்க மேடம், கேக்குது. அது எதுக்காகன்னு கேட்டிருக்கோம். அது நம்ம டீம்ல உள்ளவங்களா போடணும். அவங்க போன் நம்பர் 007 ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்ட் அதாவது ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் வந்தது 80s 90s ஜேம்ஸ் பாண்ட் தான் ஃபேமஸ். ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு ஆக்டிவான டிடெக்டிவ் ஜேம்ஸ் பாண்ட். அந்த மாதிரி நீங்களும் சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றக்காக தான் அந்த டீம்ல உள்ளவங்க 007 போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு போட்டிருக்காங்க பாருங்க. 1 2 3 போட்டிருக்காங்க, 369 போட்டிருக்காங்க. போடுறது முக்கியம் இல்ல, அந்த அளவுக்கு ஆக்ஷன் இருக்கணும். ஓகே சார். கரெக்டா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கனால எனக்கு அவ்வளவா தெரியாதுங்க. பரவாயில்ல. போடுமுனால போட சொன்னாங்கன்னா ஏன் போடணும்னு கேட்கணும். சரி, ஓகே சார். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அதுல தெளிவாயிட்டீங்கன்னா நீங்க வெஸ்டீஜ்ல நிறைய ஜெயிச்சிடலாம். சரி, ஓகே. நிறைய சாதனைகள் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாழ்த்துக்கள். சூப்பர், நல்லா பேசுறீங்க. வாழ்த்துக்கள். ஓகே சார், தேங்க்யூ சார். பிரபு சார், கரெக்ட் தானே? 007 ஜேம்ஸ் பாண்ட் தானே? ஆமாங்க சார், ஆமாங்க சார். 007 போட்டவங்க எல்லாம் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வேலை செய்யணும். வேலை செய்யணும் சார். என்ன எழுதல சார்? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கரெக்ட்டா தான் சார் சொல்லுவீங்க. என்னங்க? அதை பேஸ் பண்ணி தான் சார் போட்டது. ஜேம்ஸ் பாண்ட் பேஸ் பண்ணி தான் சார் போட்டது. ஜேம்ஸ் பாண்டை பேஸ் பண்ணி தான் போட்டது. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வேலை செய்யணும். ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கணும். ஜேம்ஸ் பாண்ட் தான் the only one hero. எஸ் சார், எஸ் சார். ஒரு 2 ஜேம்ஸ் பாண்ட் பேர் சொல்லுங்க சார். தெரிஞ்சவங்க. கண்டிப்பா பேரெல்லாம் தெரியாது சார். என்னங்க? ஏன்னா படம் பார்த்திருக்கேன் சார் அவங்களோடது. அதுக்கு சார், ஒன்னு ஏழுமலை, இன்னொன்னு பிரபு. என்னங்க 2 ஜேம்ஸ் பாண்ட் பேர் சொன்னா எங்கெங்கே தேடி நிக்கிறீங்க? சீன் கேனரியை நான் சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? அதான் சார், நீங்க சொல்லும் போது சார் அதான் சொல்லுவாருன்னு பார்த்தேன். இந்த மாதிரி பிரபு அப்படின்னு என் பேரு இல்ல, அவர் பேர் சொல்லலனாலும் அவங்க டீம்ல வேற பேராவது சொல்லுவாருன்னு பார்த்தேன். ஆனா சார் வந்துட்டு சொல்லல. அவர் சீன் கேனரி நீங்க சொல்லிட்டீங்க சார். நாங்க தான் ஜேம்ஸ் பாண்ட் சார் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நம்ம தாங்க. கண்டிப்பா சார், நமக்கு நம்ம தான் சார் ஹீரோ ஹீரோயின். நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. இந்த உலகத்துல இருக்க 700 கோடி மக்கள்ல நான் தான் பெஸ்ட். நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் பெஸ்ட். முடிவெடுக்காத வரைக்கும் நீங்க இன்னொருத்தரை தான் ஹீரோ ஆக்கிட்டு இருப்பீங்க. இன்னொருத்தரை ஹீரோ ஆக்காதீங்க, உங்களை ஹீரோவா மாத்துங்க.
உங்களை ஹீரோவா நினைச்சு வேலை செய்யுங்க, நீங்க பெஸ்டா இருக்க முடியும். நாங்களும் எங்க டீமும் எங்களுக்கு ஹீரோ சார். சூப்பர் மேடம். எப்பவுமே நாம தான் ஹீரோவா இருக்கணும், நாம தான் ஹீரோயினா இருக்கணும். இந்த வார்த்தையை மேடம் அடிக்கடி பதிவு பண்ணுவாங்க. உங்க டீம்ல நீங்க தான் ஹீரோ, உங்க டீமுக்கு நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோயின். ஏன் இன்னொருத்தட்ட போறீங்க? சூப்பர் ஸ்டார் யாரு? எங்க இருந்தோ வந்து சினிமாவில் நடிச்சு அவரு சூப்பர் ஸ்டாரா? இல்ல, நான் தான் சூப்பர் ஸ்டார். ஏன் இன்னொருத்தருக்கு நீங்க விட்டு கொடுக்குறீங்க? உங்க இடத்தை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்காதீங்க. நீங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கான வேலையை செய்யுங்க. உங்களை பெஸ்ட்னு சொல்லணும் எல்லாரும். அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உழைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லா வேலையும் செய்யணும். நம்ம கடமையை கரெக்டா செஞ்சாலே போதும். வெஸ்டீஜில் லேர்னிங் சிஸ்டம் கரெக்டா இருக்கு, ஒர்க்கிங் சிஸ்டம் நீங்க பண்ணிட்டீங்க, சிஸ்டமா பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஃபுல்லா சக்சஸ் தான். ஃபர்ஸ்ட் நன்றி உணர்வோட இருக்கேன் யாருக்குனாலும் சரி. உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க, மனைவிக்கு நன்றி சொல்லுங்க, கணவனுக்கு நன்றி சொல்லுங்க, குழந்தைங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குன்னா இவங்க எல்லாரும் தான் காரணம். அதுக்கு பிறகு டீம், நமக்கு நம்முடைய ஸ்பான்சர். இது வாய்ப்பு இல்லை, வாழ்க்கை. இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க, விக்டோரியா மேடம், என்னை கைட் பண்றவங்க, எனக்கு பயிற்சி கொடுத்தவங்க, என்னுடைய ஆசான். ஸோ அந்த மாதிரி தைரியமா நீங்க சொல்ல தெளிவாகுங்க. நிறைய பேர் நன்றி மறந்து போய் இருப்பாங்க, பழத்தை விட்ட ஏணியை எட்டி உதைப்பாங்க. இல்ல, நம்ம எந்த அளவுக்கு நம்ம நன்றியோடு இருக்கோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மளை உயர்த்துவார். ஒரு லெவல் வந்த உடனே எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, எதுவுமே தெரியாதவங்களும் யாருமே இல்லை. புரிஞ்சுக்கிங்க. நம்ம உழைக்காம இருந்துகிட்டு நம்முடைய வெற்றிக்கு அவர் சப்போர்ட் பண்ணல, இவர் சப்போர்ட் பண்ணலன்னு யாரையும் குறை பேசியும் பிரயோஜனம் இல்லை. நீங்க இலக்கை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா பிரபஞ்சமே உங்க கூட வந்து உங்களை கூட்டிட்டு போகும். நீங்க கும்பிடுற கடவுள் உங்க கூட வந்து கூட்டிட்டு போவாரு. நீங்க நடக்கவே இல்லை, நீங்க உங்க வீட்லயே உட்காந்துக்கிறீங்க, உங்க கடைக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க, எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்? திருப்பதி கோயிலுக்கு போனாலும் நீங்க வீட்டு விட்டு வெளியே வந்தா தானே கோயிலுக்கு போக முடியும். கடவுளை பார்க்கணுன்னே அதுதான்னா அப்புறம் நீங்க ஜெயிக்கணும்னா அப்புறம் வேற என்ன செய்ய முடியும்? கரெக்டா? வெற்றி வேற எங்கேயும் இல்லைங்க, நமக்குள்ள இருக்கு. தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே நமக்குள்ள இருக்கு. நாம ஜெயிக்கணும் அப்படின்னா நாம தான் பேசணும், நாம தான் கத்துக்கணும், நாம தான் பேசணும், நாம தான் ஆக்ஷன்ல இறங்கணும். ஆக்ஷன் ஹீரோ தான் நாட் 7. கரெக்டா? எஸ் ஆக்ஷன் ஹீரோ சார். தான் நாட் 7. ஜேம்ஸ் பாண்ட், சீன் கேனரியா இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ ஜேம்ஸ் பாண்ட் வந்தாங்க இல்லையா? சில்வஸ்டர் ஸ்டாலின், அது மாதிரி நம்ம அர்னால்டு, அது மாதிரிலாம் நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம அப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம் கிடையாது. வெஸ்டீஜை கத்துக்கிட்டா போதும். பணம் இருந்தால் உங்களுக்கு இங்க எல்லா இடத்துலயும் மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா நம்ம பிறந்த வீட்லயும் மரியாதை இல்லை, வாழ்ற வீட்லயும் மரியாதை இல்லை. உயிர் இல்லாத பேப்பருக்கு இருக்கிற மரியாதை உயிருள்ள மனுஷனுக்கு கிடையாது. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலேன்னு அன்றைக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு கண்ணதாசன். ஸோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இருக்கிற வரைக்கும் பேரோடு புகழோடு ஆரோக்கியத்தோடு நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்காக நமக்கு வெஸ்டீஜ் வாய்ப்பு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. இன்னைக்கு ஏதோ கம்பெனிகள் ஏதோ வேஷம் போட்டு வர்றாங்க, சில நண்பர்கள் தெரியாம போய் அதில் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் அகல பாதாளத்துல போய் உட்காந்துக்கிறாங்க, அவங்களால வெளியே வரவும் முடியல. இன்னைக்கு நிறைய பேர் வேற நெட்வொர்க்ல போயிட்டு எதுவும் பண்ண முடியாம திரும்ப வெஸ்டிஜுக்கும் வர முடியாம வெக்கப்பட்டு போய் கூச்சப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கொண்டு வாங்க. வா நண்பா, வெஸ்டிஜ் இருக்கிறது ஒரு சரியான நிறுவனம், ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்கிற நிறுவனம், எப்பவும் நமக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய நிறுவனம். நம்ம டீம், நல்ல டீம் இருக்கு. மேடம் விக்டோரியா இருக்காங்க நமக்காக. வா நம்ம சேர்ந்து செயல்படலான்னு கூட்டுவாங்க. அவர் 2 வருஷம்
வெஸ்டேஜ் பண்ணல, ஒரு வருஷம் பண்ணலைன்னா கூட வெஸ்டேஜில் பொருள் வாங்கலைன்னா கூட வேற எந்த டீம்ல இருந்தாலும் சரி அவங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு வருஷம் வேற நெட்வொர்க் போயிட்டு அவர் என்ன பண்றது எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. வாய்ப்பை கொடுங்க. எப்படி வெஸ்டேஜ் ப்ராடக்டை யூஸ் பண்ணவங்க வேற ப்ராடக்டை யூஸ் பண்ண மனசு வராது, முடியாது. வெஸ்டேஜ் ப்ராடக்டை யூஸ் பண்ண வைக்கிற வரைக்கும் நம்ம பேசணும். ப்ராடக்டை யூஸ் பண்ண பிறகு ப்ராடக்ட் பேசும், ப்ராடக்ட் பேச வைக்கும். அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ப்ராடக்டை எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. செல்ஃப் யூஸ் 100% யார் பண்றாங்களோ அவங்க ஜெயிக்கிறது 100% உறுதி. நான் அந்த பேஸ்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் சார், சோப்பு மட்டும் வாங்கிக்கிறேன் சார், டீ மட்டும் வாங்கிக்கிறேன் சார். அப்ப எவ்வளவு பிவி வரும்? நீங்க மொத்தமே 30 பிவி, 20 பிவிக்கு வாங்குனீங்கன்னா உங்க டீம் எத்தனை பிவிக்கு வாங்கும்? நீங்க எத்தனை பிவிக்கு மற்றவங்கள்ட்ட போய் பேச முடியும்? எல்லா பொருட்களையும் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் தைரியமா பேசலாம், தன்னம்பிக்கையோட பேசலாம். அப்ப அது கரெக்டா நடக்கும், வேலை நடக்கும். கரெக்டா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்க. புரிஞ்சு ஒர்க் பண்ணா எல்லாருக்கும் வெற்றி இருக்கு. புரியல அப்படின்னா அப்ளைன்ட்ட கேளுங்க, உட்காருங்க, தெளிவாகுங்க, ஜெயிச்சிடலாம். இலக்கு என்ன? 1 year 1 lakh. அது சாத்தியமா? முடியுமா? கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். 1 year 1 lakh சாத்தியமா? முடியுமா? முடியும் சார், முடியும். அதுக்கு இந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் கொடுக்குற டைமை வந்து 3 பேரை 4 பேரை ஒரே இடத்துல உட்கார வச்சு 1 மணி நேரம் டைம் கொடுத்தா போதுன்ற வார்த்தை வந்து ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. அது ரொம்ப பிடிச்சிருக்காது. வெரி குட், வெரி அந்த குட். மாதிரி தான் இப்போ நம்ம வந்து நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் போன வாரத்துக்கு அதுக்கு முன் வாரம் ஒரு 4 பேரை கூட்டின்னு வந்து உட்கார வச்சேன். அதில் 2 பேர் வந்து இமிடியேட்டாக எடுத்துக்கிறேன்னு சொல்லி இப்போ தொடர்புல லைனில் இருக்காங்க சார். இப்போ வெரி குட், வெரி குட். அது அந்த வார்த்தை வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு 3 பேர்கிட்ட போய் 3 மணி நேரம் பேசுறதை விட ஒரு ஆளுகிட்ட 3 பேரையும் கொண்டாந்து ஒரே இடத்துல உட்கார வச்சு 1 மணி நேரம் சொல்லி கொடுத்தா போதும் அவங்களுக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கு எனக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி, வணக்கம். சூப்பர், சூப்பர். வேற யாராவது ஃபீட்பேக் பேசுறீங்களா? ஹலோ சார் பிரபு பேசுறேன் சார். சொல்லுங்க சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி போட்டிருக்கேன் சார். சிதம்பரத்தில் வந்து ஒரு ஐடி போட்டிருக்கேன். அடுத்தது வெரி குட், பார்த்தீங்கன்னா வெரி குட். சூப்பர். கடலூர்ல இருக்காங்க, அதாவது இங்க ஒர்க் பண்றாங்க. ஆனா அவங்க வந்து சிதம்பரத்துல ஒருத்தர், அவங்க வந்து லேடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பர்ச்சேஸும் பண்ணிட்டாங்க, இப்போ இந்த மாசம் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. அடுத்தது வந்து இது கடலூர்ல ஒரு ஐடி போட்டிருக்கேன், அவருக்கு வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண போகணும் சார். நெக்ஸ்ட் திருவண்ணாமலையில ஒரு ஐடி போட்டிருக்கேன், அவரும் நம்ம கம்பெனில ஒர்க் பண்றாரு. இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் நான் என்னோட டீம் இருக்கணும், நான் வந்து அதுல ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் சார். அதுக்காக தான் திருவண்ணாமலையில இருக்காங்க, செங்கல்பட்டுல இப்படி இப்போ இது வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க சார். சேலம் இது மாதிரி இருக்காங்க. இன்னும் அவங்கள வச்சு நான் இன்னும் அந்த இடத்துக்கு போயிட்டு நிறைய டீம் இன்னும் நிறைய பேர்த்த டெவலப் பண்ணி பெரிய எல்லாத்தையும் சம்பாதிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் சார் என்னோட இது. நானும் சம்பாதிக்கணும் சார். வெரி குட், வெரி குட். இப்போ 10ஆம் தேதி ராயக்கோட்டையில மீட்டிங் இருக்கு, காலைல 11 மணிக்கு. 11ஆம் தேதி ஆம்பூர்ல மீட்டிங் இருக்கு. 12ஆம் தேதி கிருஷ்ணகிரியில மீட்டிங் இருக்கு. இந்த 3 மீட்டிங்கும் நம்ம கிருஷ்ணகிரி சரௌண்டிங்ஸ்ல இருக்குது. கரெக்டா பயன்படுத்துங்க. நம்மளுடைய ஓகேங்க சார். திருச்சி பிரான்ச் மேனேஜர் இவரு பாஷா சார் வராரு, ஏரியா சேல்ஸ் மேனேஜர். ஓகே. திருப்பூர்ல நாளைக்கு விஐபி இருக்கு. அகைன் 22ஆம் தேதி சிஎன்டி இருக்கு திருப்பூர்ல. போயம்பாளையம் ஆபீஸ் நோட் பண்ணீங்க. போயம்பாளையத்துல ஆபீஸ்ல இருக்குங்க. கோயம்பாளையம் ஆபீஸா? எஸ் சார். கோயம்பாளையம்.
நுழைவு கட்டணம் 275 ரூபா. அது சிஎன்டிக்கு, இதுக்கு விஐபிக்கு. ஆமாங்க, வர்ற சண்டே. ஓகே ஓகே. ஸோ ட்ரைனிங் மீட்டிங் எங்க இருக்கு அப்படின்றத முதல்ல நோட் பண்ணிட்டு உங்க டீம் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க டீம்ல உட்கார வைங்க. ஏன்னா கம்பெனி தொடர்ந்து அங்கங்க சிஎன்டி ட்ரைனிங், விஐபி, ப்ராடக்ட் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதுக்காக? நம்முடைய அறிவு வளர்ச்சிக்காக, நம்முடைய நாலேஜுக்காக, வெஸ்டீஜை பற்றிய ஒரு தெளிவான புரிதல், தெளிவான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிறைய பேசலாம். தெரியாம ஒரு இடத்துல போய் பேசி, சார் நான் பேசினேன் சார், அவங்க புரிஞ்சுக்கல சார், அவங்க வரல சார். நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம நாம பேசி பிரயோஜனம் இல்லை. கரெக்டா? கரெக்ட் சார், சூப்பர் சார். சார் நேற்று கோயம்புத்தூர்ல நான் போய் பேசி நேற்று ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு குரூப்ல கூட போட்டிருந்தார் சார், முருகன் அப்படின்னு. எஸ் எஸ், சூப்பர் எஃபோர்ட் சார். உங்க எஃபோர்ட் ரொம்ப நல்ல எஃபோர்ட் கொடுக்குறீங்க. அதை கரெக்டா இன்னும் நல்ல நிறைய விஷயங்களை நிறைய நாலேஜ் எடுத்துக்கங்க. உங்க அப்ளைனுடைய கைடன்ஸ் டெய்லி பேசுங்க. உங்க அப்ளைன்ட்ட டெய்லி பேசுங்க. அதாவது அப்ளைன் அப்படின்றவங்க போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறவங்க இல்ல. அப்ளைன் நம்ம கூட இருந்து நம்முடைய வெற்றிக்கு வழி செய்யறவங்க. நமக்கு தேவையான நாலேஜை கொடுத்து நம்மளை வெற்றிக்கு அழைச்சிட்டு போறவங்க தான் அப்ளைன். போட்டோவுக்கு வந்து போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே நிக்கிறவங்க இல்ல. அவங்களெல்லாம் இது பண்ணுங்க. நம்ம கூட இருந்து உழைச்சி நம்ம கூட நமக்கு முன்னேற்றத்துக்கு யார் யாரு கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் அப்ளைன், ரியல் அப்ளைன். இன்னைக்கே வந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நான் தான்ன்றது இல்ல. 10ஆம் தேதி காலைல 11:30 மணிக்கு உமன் சிஎன்டி இருக்கு. உமன் சிஎன்டினா பெண்கள் மட்டுமே நடத்தக்கூடிய சிஎன்டி. பெண்களுடைய டெஸ்ட் மொழியில் அங்கே பார்க்கலாம். சென்னை ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிஎன்டி. அது சக்சஸ் ஆன லேடிஸ் எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திரால இருந்து நிறைய பேர் வருவாங்க. உங்க டீம் எல்லாம் உட்கார வைங்க. சென்னை அதை சுற்றி உள்ளவங்க கட்டாயம் அன்றைக்கு டேட்டு, அதாவது ஒரு கல்யாணத்துக்கு எப்படி நம்ம போவோம், ஒரு முகூர்த்தத்துக்கு எப்படி பிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி பிக்ஸ் பண்ணிங்க அந்த டேட்டை. ஏன்னா இதெல்லாம் வெஸ்டீஜ் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய அந்த மீட்டிங் ட்ரைனிங் எல்லாமே ஒரு முகூர்த்த நாள் மாதிரி தான். அதை பிக்ஸ் பண்ணிட்டு சென்னை ஆபீஸ்ல நீங்க ஒரு மீட்டிங்க்கு ஒருத்தரை கூட்டிட்டு வரும்போது, புதிய நபராக இருந்தால் அவர் உங்க டீம்ல ஏற்கனவே இருந்தாலும் சரி, புதுசா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸுக்கு கூட்டு வரும்போது அங்க வரும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு நம்பிக்கை வரும். இவ்வளவு பெரிய ஆபீஸ் நமக்காக இருக்குது, நம்ம கம்பெனி இவ்வளவு பெரிய ஆபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சு. டைமண்ட் அண்ட் அபோவ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியா ஒரு கேபின், அது இல்லாம 100 பேரை உட்கார வச்சு மீட்டிங் நடத்துற மீட்டிங் ஹால், ஏசி ஹால் வித் ப்ரொஜெக்டர், வித் ஒயிட் போர்டு, வித் ஸ்கிரீன். இதே செட்டப்ல நீங்க ஒரு மீட்டிங் ஹாலை போய் நீங்க புக் பண்ணீங்க, ஒரு 2 hours ஒரு மீட்டிங் நடத்தினீங்கன்னா குறைஞ்சது சென்னையில 6000 இருந்து 10,000 ரூபாய் கொடுக்கணுங்க. மினிமம் 10,000 ரூபாய் கொடுக்கணும். அப்போ அந்த ஆபீஸ் நமக்காக கம்பெனி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்தி அங்க நடக்கக்கூடிய மீட்டிங் ட்ரைனிங்கை பயன்படுத்தி அந்த ஆபீஸை எல்லாத்துக்கும் காட்டணுமா வேண்டாமா? தமிழ் மேடம் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சென்னை ஆபீஸுக்கு வந்த பிறகு அவங்களுடைய பிசினஸ் லெவல்ல இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. ஒவ்வொருத்தரும் சென்னை ஆபீஸுக்கு வரும்போது தான், இன்னும் சென்னை ஆபீஸ் நான் இன்னும் பார்க்கவே இல்லை சார், இன்னும் வரவே இல்லை சார்ன்றவங்க கொஞ்சம் முடிஞ்சா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. வெளியூர்ல இருக்க நண்பர்கள், சென்னையில் இருக்கவங்க மேக்சிமம் எல்லாருமே வந்திருப்பீங்க. இல்ல வந்தவங்க எல்லாம் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. சென்னை ஆபீஸ் நான் விசிட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க. இன்னைக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காலேஜில் உள்ள நுழையிறதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. எதுக்கும் நம்ம பிள்ளைங்களை இங்கேருந்து டெல்லிக்கு அனுப்புறோம், பாம்பேக்கு அனுப்புறோம், ஹைதராபாத்துக்கு அனுப்புறோம். ஏன்னா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு. பட் ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், ஒட்டுமொத்த குடும்பமும் நல்லா இருக்கணும். அப்படி நம்ம குடும்பம் மட்டும் கிடையாது, நம்ம தலைமுறையே நல்லா இருக்கணும்ன்ற ஒரு வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு. அதை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க, எப்படி நீங்க அதுக்கான வேலைகளை செய்றீங்கன்றதை நீங்க தான் முடிவெடுக்கணும். ஓகே, வாய்ப்பு உங்க கையில. வாழ்க்கை வாழ்வதற்கு அதை சிறப்பா வாழுவோம். எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கலாம். வாழ்த்துக்கள். விஷ் யூ வெல். தேங்க்யூ.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சார் பிரபு பேசுறேன் சார். இன்னும் சென்னை ஆஃபீஸ்க்கு இன்னும் வரலங்க சார். வந்து பார்த்துட்டு வரணும் சார் இப்போ வரக்கூடிய மீட்டிங்க்கு. 10ஆம் தேதி அவசியம், 10ஆம் தேதி அவசியம் வாங்க. ஓகேங்க சார், வரேன் சார். கிரேட், சூப்பர். வெல்கம், வெல்கம், வெல்கம். Okay, thank you friends, thank you all, thank you.